Hi friends, welcome to GreenMaha's channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சுவையான ரவா புட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா GreenMaha's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நெய் உருகுனதும் 1 டம்ளர் அளவுக்கு நான் ரவை சேர்த்து வறுத்துக்கிறேன். இது வந்து 200 கிராம் அளவு. இதை நல்லா ஒரு 3 to 4 மினிட்ஸ் போல வறுத்துக்கணும். நம்ம ரவையில எந்த ரெசிபி செய்யறதா இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம வறுத்து செஞ்சோம்னா டேஸ்ட் நல்லா வரும். அது டபுள் ரோஸ்டட் ரவாவா இருந்தாலும் இந்த மாதிரி வறுத்து செஞ்சுக்கலாம். இப்ப ரவையை வறுத்துட்டேன். உடனே வேற ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சிடுறேன். இந்த ரவை வந்து ஒரு 15 மினிட்ஸ் போல அப்படியே ஆறட்டும். இப்ப ரவை நல்லா ஆறிடுச்சு. இது கூட வந்து கொஞ்சமா பால் சேர்த்து, அதாவது 1/4 கப் அளவுக்கு தான் பால் தேவைப்படும். இது ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால், சூடான பால் சேர்க்க கூடாது, ஆறின பால் தான் சேர்க்கணும். அப்படி பால் சேர்க்கலன்னா தண்ணி கூட சேர்த்து நம்ம பெசரிக்கலாம். இப்ப இந்த ரவையோட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து பால் சேர்க்கறதுக்கு முன்னாடியே சேர்த்துக்கணும். நான் மறந்துட்டேன், அதனால நான் இப்ப சேர்த்துக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் போல அப்படியே வச்சிடணும். இப்ப 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்குது இந்த ரவை. இந்த சமயத்துல வந்து இத ரவைய வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஒரு பல்ஸ் ஓட்டிக்கலாம். இல்லைன்னா கட்டி கட்டியா இருக்கும். அந்த கட்டியை நம்ம உடைக்கிறதுக்கு பதில் நம்ம மிக்ஸில போட்டு ஒரு பல்ஸ் ஓட்டிக்கிட்டோம்னா அந்த ரவை வந்து ரொம்ப சாஃப்டாவும் கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். அந்த மாதிரி நான் ஓட்டிக்கிறேன். ஓட்டி அதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சு, தண்ணி சூடானதும் ஸ்டீமிங் பிளேட்ல துணி போட்டு அதுக்கு மேல இந்த ரவைய வச்சு நான் ஆவியில வேக வச்சுக்கிறேன். இதை ஒரு 5 மினிட்ஸ் வெந்தா போதும். இதோட குக்கிங் டைம் வந்து 5 மினிட்ஸ் தான். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ரவை நல்லா வெந்திருக்கு, பாத்துக்கோங்க. இந்த ரவை சூடா இருக்கும் போதே நம்ம எல்லாமே ரெடி பண்ணிடணும். இத வந்து ஒரு பவுல்ல மாத்திட்டு இந்த ரவை கூடவே வந்து கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் வாசனை பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு ஸ்வீட், அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு சர்க்கரை தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு, 3/4 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு கூடவே துருவன தேங்காய் ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சுவையான ரவா புட்டு ரெடி. இது வந்து சூடா சர்வ் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. GreenMaha's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.